ப்ளீஸ் 1950களில் உள்ள வந்த கோகோகோலா 1970களில் வெளியே போனது. அந்த நேரத்தில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்த கேம்பா கொக்கோகோலாவோட இடத்த பிடிச்சி நம்பர் 1க்கு வந்தது சேல்ஸில். அதே மாதிரி 1990களில் மறுபடியும் கோக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது ரூல்ஸ் சேஞ்ச்னால. அந்த ரீஎன்ட்ரி கேம்பாவோட கம்பெனிக்கு பெரிய அடியாக இருந்தது. கோக்கோட ரீஎன்ட்ரிக்கு அடுத்து கோக்குக்கு முன்னாடியே பெப்சி என்ட்ரி கொடுத்துருச்சு. அடுத்து பெப்சியை பார்த்து கோக் என்ட்ரி கொடுத்து கேம்பா இருந்த இடமே தெரியாமல் போணுச்சு. அப்படியே அதுக்கு சேல்ஸே இல்லாமல் போச்சு. அந்த கம்பெனியும் இழுத்து மூடிட்டாங்க. இப்போது அதே கம்பெனியை ரிலையன்ஸ் திருப்பி வாங்கினாங்க 2022ல். வாங்கி 23ல் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இந்தியாவில் கேம்பா. அப்படி ரீஎன்ட்ரி கொடுத்து நல்லா வளர்ந்து இப்போ கோக்குக்கே காம்படிஷனாக வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் அவங்க நம்பர் 1 சேல்ஸில் வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்கள்.